பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாயிருக்கிறார். அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே தேவன் நம்மிடத்திலே, மனிதர்களாகிய நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் மேன்மையாக வைக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 51:6 தாவீது சொல்லும்போது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்கிறார். உண்மையாய் செவி கொடுக்கும்போது என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கிக்கும்போது 4 வகையான நிலங்களை சொல்லுகிறார். அதிலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ அந்த வசனத்தை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் பொறுமையோடு காத்து கொண்டு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வசனத்தை உண்மையாய் கேட்டு அதற்கு செவி கொடுக்கும்போது தேவன் நம்மை, பூமியில் உள்ள சகல ஜாதியில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் உண்மையாய் செவி கொடுக்கிறோம் என்பதற்கு 2 அடையாளங்கள் உண்டு. ஒன்று, மத்தேயு சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 28 31 வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமை சொல்கிறார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரே தகப்பன் இளையவனிடத்தில் வந்து சொன்னபோது அவன் போகிறேன் என்று சொன்னான், ஆனால் போகவில்லை. ஆனால் மூத்தவன் நான் போகவில்லை என்று சொல்லி அவன் சொன்னாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போனான். ஆகவே கீழ்ப்படிதல் அதுதான் உண்மையான செவி கொடுத்தலுக்கு அடையாளமாயிருக்கிறது. தேவன் பலமுறை நம்மிடத்தில் பேசியும் நாம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா இல்லையா என்பதை கீழ்ப்படிதல் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவன் பேசின வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போமாக. 2வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செல்ல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு யோனா தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவனை பார்த்து நினிவேக்கு விரோதமாய் போய் பிரசங்கிக்க சொன்னபோது அவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடி அவன் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போனதை பார்க்கிறோம். ஆனால் அது நிமித்தம் பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்ற வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும். அவர் எங்கே செல்ல சொல்லுகிறாரோ, அவர் எங்கே போகச் சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே தேவனுக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது
பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை கர்த்தர் மேன்மையாக வைப்பாராக. நாம் அவருக்கு கீழ்ப்படியவும் அவருக்கு பின் செல்லவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.